ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோர் விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து இடியாப்பம் பிரியாணி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இடியாப்பம் பிரியாணி வந்து செஞ்ச பிறகு வந்து ட்ரெஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பேனில் வந்து 1 ஸ்பூன் ஆயில், நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க. 2 ஆனியன், 1 டொமேட்டோ வந்து சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. பாதி கேரட் வந்து திருவி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம கரம் மசாலா தூளாகவே போட்டுக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இடியாப்பத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம் வந்து ஒரு சில கிட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இடியாப்பத்தில் வந்து நீங்களும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ லீவில் வந்து கிட்ஸ்க்கு இந்த மாதிரி பிடிச்ச டிஷ்லாம் வந்து செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஆனியன் டொமேட்டோ வந்து நெய்லேயும் வந்து நல்லா வதங்குறதுனால நல்லா ஒரு ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தண்ணி போடாமலே ஆனியன் வந்து நல்லா நெய்லேயும் எண்ணெயிலையும் வந்து வதங்குறதுனால சாப்பிடக்குள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் டொமேட்டோ வந்து நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 முட்டை வந்து எடுத்துருக்கேன். ஸோ நல்லா வந்து முட்டையை பீட் பண்ணிட்டு இந்த சேர்த்துக்கலாம். முட்டை வந்து போட்டோன்னே சிம்மில் வந்து ஸ்டவ்வை வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ்க்கு வந்து செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி முட்டை கிளறுவாங்க, அதுமாரி வந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து கொஞ்சம் பத்தலைனா வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் வந்து செய்யக்குன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 முட்டை வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இடியாப்பம் வந்து ஒரு 8 இடியாப்பம் வந்து எடுத்துக்கலாம். முட்டை வந்து நல்லா கிளறி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்ச பிறகு இடியாப்பத்தை வந்து ரெடி பண்ணிடலாம். இடியாப்பத்தை வந்து உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். தேங்காய் பால் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இல்லைனா பால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் வந்து இல்லைனா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இடியாப்பத்தை வந்து அப்படியே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து எடுத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்பத்தில் வந்து நம்ம தேங்காய் பால் இல்லைனா வந்து ஆட்டுக்கால் பால் அது மாதிரி போட்டு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இடியாப்பத்தை வந்து இதுமாரி நல்லா வந்து முட்டை கூட சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8 இடியாப்பம் நீங்கள் எடுத்தாக்கா நீங்கள் வந்து 2 முட்டை சேர்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இடியாப்பம் கொஞ்சம் நிறையாவே நீங்கள் எடுத்தாக்கா ஒரு 3 முட்டை வந்து சேர்த்துக்குங்க. ஸோ
ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு வந்து கொஞ்சம் பத்தலைனா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ பார்க்குறப்பே வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். பாப்பா வந்து தனியாக எடுத்து வச்சுருவா, அதனால நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கொத்தமல்லி வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இடியாப்பம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.